தள்ளுங்க, வழி விட்டு நில்லுங்க. கடைசியா உங்க முதலாளியும் உங்க வைஃபையும் எத்தனை மணிக்கு பாத்தீங்க? நேற்று நைட்டு 9 மணிக்கு பார்த்தேன் மேடம். அவங்க தூங்க போகிறதுக்கு முன்னாடி பார்த்ததுதான். கேட்டு நல்லா சாத்திங்கன்னு சொன்னாங்க. அதுதான் மேடம் அவங்க கடைசியாக பேசுனது. அவ்வளோதான் தெரியும் மேடம். அவங்க கொலை செய்யப்பட்டது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? வழக்கமாக காலையில் 6 மணிக்கெல்லாம் ஐயா அம்மாவும் எழுந்திரிச்சிருவாங்க. காலையில் எழுந்திரிச்சு வீட்டை சுற்றி கொஞ்ச நேரம் நடப்பார். அதுக்கப்புறம் பேப்பர் படிப்பார். அப்புறம் அம்மா வந்து காப்பி கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஆனால் இன்னைக்கு காலையில் 7 மணி வரைக்கும் 2 பேரும் வீட்டை விட்டு வெளியவே வரல. அதான் என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கலான்னு வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேங்க. ஐயாவும் அம்மாவும் கத்தியில் கழுத்தறுப்பட்டு செத்து கிடந்தாங்க மேடம். இரு, முதல்ல அழறத நிறுத்து. எத்தனை வருஷமா அந்த வீட்டில் வாட்ச்மேனா இருக்க? 5 வருஷமா இருக்கு மேடம். எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க? வீட்டு வேலை பார்க்குறதுக்கு 2 பேர் இருக்காங்க. நான் ஒருத்தன் தான் இந்த வீட்டில் வாட்ச்மேனாக இருக்கேங்க. வேற யாருமே கிடையாதுங்க. நேத்து இந்த வீட்டுக்கு சந்தேகப்படும்படியா வேற யாராவது வந்தாங்களா? அப்படி யாருமே வரல மேடம். ஹலோ, வாங்க இங்க. நீங்க பாட்டுக்கு உள்ள போயிட்டே இருக்கீங்க. யார் நீங்க? மேடம், இந்த எஸ்டேட்ல நான் மேனேஜர் மேடம். மேடம், நான் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுறேன் மேடம். ஹலோ, நில்லுங்க. நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? மேடம், அவர் எங்க முதலாளி மேடம். கடைசியா நான் ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுறேன் மேடம். இத பாருங்க, உங்களுக்கு அவர் முதலாளி, எனக்கு அவர் ஒரு விக்டிம். பணத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்ண அனுப்பியாச்சு. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் முடியற வரைக்கும் யாரும் வீட்டுக்குள்ள போறதுக்கு பெர்மிஷன் கிடையாது. புரியுதா? ஆமா, எத்தனை வருஷமா மேனேஜரா இருக்கீங்க? இங்க 30 வருஷமா மேனேஜரா இருக்கிறேன் மேடம். உங்க முதலாளிக்கு பிடிக்காதவங்க எதிரிங்க யாராவது இருக்காங்களா? அப்படி யாரும் இங்க இல்லைங்க. இந்த எஸ்டேட்ல வேலை பார்க்கறவங்க யாராவது உங்க முதலாளிக்கு எதிரா இருந்தாங்களா? இங்க யாரும் அப்படிப்பட்டவங்க இல்லைங்க மேடம். எங்களை அவர் தொழிலாளி மாதிரி நினைக்கல. அவர் குடும்பத்துல ஒருத்தரா தான் நினைச்சாரு. நாங்களும் அவர் அப்படித்தான் நினைச்சோம். அது மட்டும் இல்லைங்க மேடம், எங்க முதலாளிக்கு வாரிசுன்னு யாருமே இல்லை. அவர் செத்து போன பிறகு அவர் சொத்துல பாதிய தன்னுடைய தொழிலாளர்களுக்கும் மீதி பாதிய அருந்ததியம்மன் கோயிலுக்கும் எழுதி வச்சிருக்காரு. இந்த உண்மை வேற யாருக்கும் தெரியாது. தான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த உண்மையை வேற யாருக்கும் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாரு. சொத்து பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் சென்னையில் உள்ள அவருடைய லாயருக்கு தான் தெரியும் மேடம். சொத்து எல்லாத்தையும் எங்க பேர்ல எழுதி வச்சிருக்கிறாரா? இப்படிப்பட்ட நல்ல மனசு யாருக்கு வரும்? அப்படிப்பட்ட வரையா அந்த அயோக்கிய பையன் கொலை பண்ணியிருக்கிறான். முதலாளிய கொலை பண்ண எவனா இருந்தாலும் சரி, அவனை தேடி கண்டுபிடிச்சு கண்டம் துண்டமா வெட்டி போடான்ட்டான். நம்ம ஊர்ல ஒரு பையன் முதலாளி மேல கை வைக்க மாட்டான். என்னைக்கு மலைக்காட்டுக்குள்ள திட்டு பையங்களை பார்த்தோமோ அவனுக்கு தான் இந்த கொலையை பண்ணிருக்கணும். காட்டுக்குள்ளதான் எங்கேயாவது ஒளிஞ்சிருக்கணும். அவங்கள தேடி கண்டுபிடிக்கணும்.
அகிலா, இங்க 4 பேரு என்ன பார்த்ததும் காட்டுக்குள்ள ஓடிட்டாங்க. ஏன் ஓடினாங்க, எதுக்கு ஓடினாங்கன்னு தெரியல. முகத்தை வேற மறைச்சிருந்தாங்களா? அவங்கள பார்த்தா நம்ம ஊருக்காரங்க மாதிரி தெரியல. அவங்கள பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உங்களுக்கு அவங்கள தெரியுமா? டேய் மாப்ள, அது வேற யாரும் இல்லடா, அந்த முகமுடி கொள்ளக்காரங்க தான். இவ்வளவு நாளா திருடிட்டு தான் இருந்தாங்க. இப்ப அங்க தொட்டு இங்க தொட்டு கடைசியில கொலை பண்ற அளவுக்கு வந்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த முதலாளியை கொண்டது அவங்க வேலையா தான் இருக்கும். எந்த முதலாளியை கொண்டுட்டாங்க? என்ன ஒன்னும் தெரியாத மாதிரி கேக்குற? ஐயோ, சத்தியமா எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் ஏன் இங்க வந்தேன்னு கூட எனக்கு தெரியாது. தயவு செஞ்சு என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க ப்ளீஸ். நம்ம செங்கோடன் ஐயாவை நேத்து நைட்டு யாரோ கொண்டுட்டாங்க. அப்பா அப்பா அப்பா, நீ எத்தனை மணிக்கு கிளம்புன? நைட்டு 7 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டேன் மேடம். எனக்கு வேற எதுவும் தெரியாது. மேடம், கட்டிலு கீழே இந்த செருப்பு இருந்துச்சு மேடம். ஓப்பன் ஆக்கி சொல்லியாச்சா? இல்லைச்சு மேடம். டாக கூட்டிட்டு போயிட்டு அது எந்தெந்த டைரக்ஷன்ல போகுதுன்னு செக் பண்ணுங்க. ஓகே மேடம். கூட்டிட்டு போங்க. அம்மா அம்மா, சங்கவி அம்மா, நம்ம செங்கோடன் அப்பாவையும் அம்மாவையும் யாருமா கொலை பண்ணது? அவங்கள கொலை பண்றதுக்கு யாருக்குமா மனசு வந்தது? அதாம்மா எனக்கும் புரியல. எந்த படுபாவி அவங்கள கொலை பண்ணானே தெரியல. அம்மா, அப்பா எங்க? அப்பா முதலாளி வீட்டுக்கு தான் போயிருக்காரு. அம்மா, நானும் போய் செங்கோடன் அப்பாவையும் அம்மாவையும் கடைசி தடவை பார்த்துட்டு வரேம்மா. சங்கவி இருமா, நாங்களும் வரோம். உனக்காக தான் நாங்க 2 பேரும் காத்துட்டு இருந்தோம். ஆமா, நேத்து நைட்டு நீ எங்க போன? அது என்னடி, எங்க போன? கோவிலுக்கு போனேன், திரும்பி வந்தேன். ஆனா வர வழியில என்ன நடந்துச்சுன்னு தெரியலம்மா. என்னடி சொல்ற? அம்மா, நான் முதல்ல அவங்கள போய் பார்த்துட்டு வரேம்மா. அக்கா, எங்க? யார் நீங்க? என்னங்க, யாருங்க நீங்க?
நாயை வீட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கேட்டுட்டே இருக்கல்ல, சொல்லுங்க. எங்க உங்களை தான் கேட்டுட்டு இருக்க, நீங்க பாட்டு போயிட்டே இருக்கீங்க. யாருமா இவங்க? என்னங்க உங்ககிட்ட தானே கேக்குறேன். யாருங்க நீங்க? ஏங்க என்னாச்சு? செங்கோடன் வீட்ல இருந்து டாக் ஸ்ட்ரைட்டா இங்க தான் வந்துச்சு மேடம். சோ அக்யூஸ்ட் இங்க தான் மறைஞ்சிருப்பாங்களோன்னு டவுட்டா இருக்கு மேடம். ஏதாவது தடயம் கிடைச்சதா? நோ மேம், எதுவும் கிடைக்கல மேம். ஓகே, நீங்க கிளம்பலாம். உங்க பேர் என்ன? பேரு அம்பிகா. உன் பேர் என்ன? சங்கவி. சத்தமா சொல்லு. சங்கவி. மேடம், இங்க எதுக்காக மேடம் விசாரணை பண்ணிட்டு இருக்கீங்க? இது என் வீடு, இவங்க என் மனைவி, அவங்க 2 பேரும் என் பொண்ணுங்க. இவங்கள எதுக்கு மேடம் விசாரிக்கிறீங்க? இப்ப புரிஞ்சு போச்சு. விசாரிக்க வேண்டியது இவங்களெல்லாம் இல்ல, ஒன்னதான். சரி, இப்ப சொல்லு, எதுக்காக நீ உன் முதலாளியையும் அவருடைய பொண்டாட்டியும் கொலை பண்ண? மேடம், என்ன பேசுறீங்க? அவங்க போட்டு சோத்தை தின்னு வளர்ந்தவனா? உங்களுக்கு நான் எப்படி மேடம்? வெறும் சோத்தை தின்னுட்டு வளர்ந்தா என்ன பிரயோஜனம்? சொத்து சேர்த்து வச்சு வாழ்க்கையில முன்னேற வேண்டாமா? அதான் அவரோட சொத்துக்கு ஆசைப்பட்டு பிளான் பண்ணி கொலை பண்ணிருக்க. மேடம், வார்த்தை அளந்து பேசுங்க. எங்க அப்பாவை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? என்னது? வார்த்தைய அளந்து பேசணுமா? என்ன சவுண்ட் விடுற? கொன்னுடுவேன். உள்ளத சொன்னா குத்துதா? உங்க அப்பா கொலை பண்ணலனா வேற யாரு கொலை பண்ணிருப்பா? நீ கொலை பண்ணியா? இல்ல உங்க அம்மா கொலை பண்ணாங்களா? இல்ல இவ பண்ணாளா? இல்ல மொத்த குடும்பமும் சேர்ந்து கொலை பண்ணீங்களா? என்ன மேடம் என்னென்னமோ பேசுறீங்க? நாங்கெல்லாம் கௌரவமா வாழ்ந்த குடும்பம். எங்க முதலாளி எங்க குடும்பத்துல ஒருத்தர். அவரும் எங்களெல்லாம் அவர் குடும்பத்துல ஒருத்தரா தான் நினைச்சாரு. சொத்துக்காக ஆசைப்பட்டு கொலை பண்ற அளவுக்கு நாங்க ஒன்னும் கீழ்த்தரமான ஆளுங்க இல்லை. என் முதலாளிய நான் கொலை பண்ணணும். அது நானே என்ன கொலை பண்றதுக்கு சமம் மேடம். அவர் எங்க குடும்பத்துக்கு கடவுள் மாதிரி. அவரை போய் நான் எப்படி? இத்தனைக்கு நேத்து நைட்டு நாங்க ஊர்லயே இல்ல, வைத்தீஸ்வரர் கோயிலுக்கு போயிருந்தோம். அந்த நல்ல மனுஷனை எதுக்காக யார் கொலை பண்ணாங்கன்னு தெரியாது. தயவு செஞ்சு அந்த படுபாவை கண்டுபிடிச்சு தண்டனை வாங்கி கொடுங்க.
அதெல்லாம் இருக்கட்டும். வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு எதுக்காக போனீங்க? என் பொண்ணு கல்யாண விஷயமா நாடி ஜோசியம் பார்க்க போயிருந்தோம். சரி, யாரெல்லாம் போனீங்க? என் மூத்த மகன் சங்கவை தவிர நாங்க எல்லாருமே போயிருந்தோம். அப்போ நான் சந்தேகப்பட்டது சரிதான். கான்ஸ்டபிள் மேடம், அத போய் எடுத்துட்டு வாங்க. எஸ் மேடம். மேடம், யாரோட செருப்பு இது?